வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற மீனுன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் எடுத்துருக்கிறேன். மத்தி மீன் பதிலாக நீங்கள் எந்த மீன் போட்டு செஞ்சாலும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். மீனோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 600 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்ச வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காய வடகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற சாமான்கள் தாளிக்கிறத மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 வெள்ளைப்பல்லு பூண்டு இந்த சைஸில் உள்ளது எடுத்துருக்கிறேன். 600 கிராம் அளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு. இப்போ இதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதாவது பொடுசாக இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 5லேருந்து 6 வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பல்லாரி வெங்காயம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்துக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கிறேன். இப்போ பாதி அளவு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைஸில் உள்ள தக்காளி, ஒரு தக்காளியை நல்லா கையில் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சதை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இங்கே ஃப்ரோசன் முருங்கைக்காங்கிறனால வேக லேட் ஆகும். அதனால் இப்பயே வதக்கி நான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழம்பு கூட்டினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மிளகாய் தூளாக இருந்தால் நல்லா குழம்பு திக்காக காட்டும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, இது எல்லாத்தையுமே மிதமாக தீய வச்சுக்கிட்டு அதோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவு மாறும். இப்போ இந்த புளியை நான் கரைச்சி வடிகட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப்புக்கும் அதிகமாக இந்த அளவு திக்னஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 9 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த டைம் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதாவது இப்போ நான் 10ங்கிறனால 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து 1/2 கப்புக்கு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் ஊற்றினதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இந்த குழம்பு கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தீங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 மாங்காய் பீஸ் சேர்த்துக்க போகிறேன். மாங்காய் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்ட உடனேயே நீங்கள் மீனையும் சேர்த்துக்கோங்க. மீனை போட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி சட்டியை உலுக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா கலந்துக்கும். மிதமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் கிள்ளி போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சட்டி சூட்டுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த குழம்பை ஒரு 3 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பை இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.